ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டை எப்படி பை ட்ரெண்டா இல்லை செல் ட்ரெண்டா, இல்லைனா எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், பை அடிக்கலாமா செல் அடிக்கலாமா அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் 4 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4 விதத்தில் என்னெல்லாம் முதல்ல கொடுத்துருக்காங்கன்னா, இம்பல்சிவ் பிரேக் அவுட்னு ஒன்று, ரெண்டாவது கரெக்டிவ் பிரேக் அவுட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இம்பல்சிவ் பிரேக் அவுட்டும் இந்த கரெக்டிவ் பிரேக் அவுட் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ வரைஞ்சாதான் ப்ராக்டிஸ் கிடைக்கும். எத்தனை வாட்டி வரையணும் அப்படின்னா ஒரு 2 வாட்டி நீங்கள் இதை வரைஞ்சி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ப்ரைஸ் ஆக்ஷன் வித் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை இப்போ உங்களுக்கு இது இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ் பிரேக் அவுட் பார்க்கலாம். ஸோ இம்பல்சிவ் பிரேக் அவுட்டில் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இப்போ இதுதான் அந்த ட்ரெண்ட் லைன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக பாருங்கள். ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்குது. ஓகே, உடச்சிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு இம்பல்சிவ் மூவாக வருது. இம்பல்சிவ் மூவ்னா ரொம்ப பெரிய மூவ், அக்ரெசிவாக கீழே போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடம் வரைக்கும் வருது பாருங்க. இந்த ட்ரெண்டோட ஸ்டார்டிங் ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் வரைக்கும் வருது. இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டான இந்த இடத்துக்கு போயிட்டு தான் பாருங்க, கரெக்டாக பாருங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பியும் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எப்பவுமே உடைச்சான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ட்ரெண்டு அதோட ஃபர்ஸ்ட் ஹை இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஹையை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே சப்போர்ட் வர வரைக்கும், அதாவது இந்த சப்போர்ட்ல டச் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ஷார்ட் பண்ணணும். இதுதான் இம்பல்சிவ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இது பை ட்ரெண்டுக்கு. பை ட்ரெண்ட்ல பிரேக் அவுட் பண்ணி நம்ம செல் அடிக்கணும்னா இது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செல் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ செல் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க, கரெக்டாக மார்க்கெட் ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. கரெக்டாக பாருங்க, செல் ட்ரெண்டில் கரெக்டாக போயிட்டு இருக்கு. இது நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணுது. எது வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ணி எது வரைக்கும் போகணும்னா மார்க்கெட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹை, இது லோ இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனோட லோ அது வரைக்கும் வருது பாருங்க. ஓகே, ஸோ அதனால பிரேக் அவுட் பண்ணி அது வரைக்கும் போய் அடிக்கும். இதுதான் இம்பல்சிவ் மூவ். இம்பல்சிவ் மூவ்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரொம்ப அக்ரெசிவாக பிரேக் அவுட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் எது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்னா, இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை வரைக்கும் அது பேக்ல வருது, ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி மார்க்கெட் போய் ஒரு அப் ட்ரெண்டாக போகுது. ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு செல் ட்ரெண்டா இருந்ததுன்னா, இம்பல்சிவ் மூவா இருக்குதுன்னா, பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் இருக்குது இல்லையா, அந்த ஸ்விங்கோட ஹை எங்க இருக்குதோ, லோவோ ஹையோ இருக்குதோ அப்படின்னு அந்த இடம் வரைக்கும் வரும். ஸோ இதை நீங்க வரைஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வரும். வரையாம உங்களுக்கு இது சுத்தமா புரியாது. ஸோ இது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க வரைஞ்சாதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ல இருந்து விடுபடுவீங்க. இல்லைனா ஒரே குழப்பமா இருக்கும். ஸோ இந்த இம்பல்சிவ் மூவ் நான் கிளியரா வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் வேவ் இருக்கு. அடுத்தது நம்ம கரெக்டிவ் பிரேக் அவுட் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் கரெக்டிவ் பிரேக் அவுட்டுக்கான ஒரு 2 சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் இப்போ என்லார்ஜ் பண்றேன். என்லார்ஜ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மாதிரி இப்போ பார்ப்போம். இப்போ கரெக்டிவ் பிரேக் அவுட்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பை ட்ரெண்ட், இது ஒரு பை ட்ரெண்ட் இல்லையா. ஸோ இப்போ இது ஒரு பை ட்ரெண்ட்ல நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். ட்ரெண்ட் லைன் வரையும் போது எப்பவுமே லாஸ்ட் எப்பவுமே அதோட சப்போர்ட்ல போய் வரையணும். பை ட்ரெண்டா இருந்ததுன்னா, செல் ட்ரெண்டா இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ்ல வரைவாங்க. ஸோ இப்போ இந்த இதை பிரேக் அவுட் பண்ணி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்ல நின்று இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நின்னதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, போய் டபுள் டாப் வச்சிருக்கு பாருங்க. இந்த ப்ரீவியஸ் இது இருக்குது இல்லையா, ஸோ இதை போய் டச் பண்ணிருக்கு. இதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செல் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டிவ் பிரேக் அவுட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக் அவுட் ரொம்ப ஹெவியா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த டாப் ஸ்விங் இருக்குல்ல, அந்த ஸ்விங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பை ட்ரெண்டுக்கான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா செல் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ செல் ட்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ செல் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு செல் ட்ரெண்டு. கரெக்டாக செல் ட்ரெண்டுன்றது எப்படின்னா லோவர் ஹை வச்சுக்கிட்டே இருக்கான், லோவர் லோ வச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இதுதான் செல் ட்ரெண்டு.
இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் பாருங்க. செல் ட்ரெண்டா இருந்ததுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல வந்து வரைவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நிக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து நிக்குது. அதுல கரெக்டிவ் வேவ்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா இந்த சப்போர்ட்ல வந்து நிற்கும். இம்பல்சிவ் வேவ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நிற்கும் இம்பல்சிவ் வேவ்னா. ஆனால் கரெக்டிவ் வேவ்ல இந்த சப்போர்ட் வரைக்கும் தான் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா திருப்பியும் கீழே போய் இந்த டபுள் டாப் வைக்குது, டபுள் பாட்டம் வைக்குது. டபுள் பாட்டம் வச்சதுக்கு அப்புறம் தான் பை ட்ரெண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுது கரெக்டிவ் வேவ்ல. அப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு கரெக்டிவ் பிரேக் அவுட்டா இல்லைன்னா வந்து ஒரு இம்பல்சிவ் பிரேக் அவுட்டான்னு பார்க்கணும். ஸோ இம்பல்சிவ் பிரேக் அவுட்னா வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வரும். கரெக்டிவ் பிரேக் அவுட்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துட்டோம். நல்லா பாருங்க. ஸோ ஒரு செல் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இம்பல்சிவ் பிரேக் அவுட்டில் இந்த மாதிரி வந்து இருக்கும், இது வரைக்கும் பிரேக் அவுட் ஆகும். அதே மாதிரி ஒரு செல் ட்ரெண்டாக இருந்ததுன்னா கரெக்டிவ் பிரேக் அவுட்டில் என்னன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இந்த இடத்துல வந்து நிற்கும். அதே மாதிரி ஒரு பை ட்ரெண்ட் நம்ம எடுக்கிறோம், மார்க்கெட் வந்து பை ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது எந்த இடத்துல உடைச்சது அப்படின்னா இம்பல்சிவா ரொம்ப வேகமா அக்ரெசிவா உடைச்சதுன்னா இந்த இடத்து வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்பல்சிவ் பிரேக் அவுட். அதுக்கப்புறமா பொறுமையா அந்த சப்போர்ட்ல வந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா வந்து இப்போ கரெக்டிவ் பிரேக் அவுட் ஒரு பை ட்ரெண்டுக்கு நம்ம பை அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டபுள் டாப் வரைக்கும் வைப்பான். பிரேக் அவுட் பண்ணிட்டு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்ல வந்து நின்று அதுக்கப்புறமா திருப்பி கீழே வந்துட்டு தான் இது மேலே போவான். இதுதான் இந்த நாலுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பை ட்ரெண்டா இருந்தாலும் செல் ட்ரெண்டா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து அடுத்தது இன்னும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா இம்பல்சிவ் பிரேக் அவுட்டுக்கும் கரெக்டிவ் பிரேக் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேகமா உடைக்கிறது மட்டும் இல்லைங்க. என்னன்னா கரெக்டிவ் பிரேக் அவுட்ல வந்து கரெக்டா அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைல வந்து போய் டச் பண்றான் பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் கீழே கரெக்டிவ் வேவ்ல வந்து என்னதான் பிரேக் அவுட் பண்ணாலும் ட்ரெண்ட் லைனா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து டச் பண்றான் பாருங்க கீழே பை ட்ரெண்டுக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து டச் பண்ண மாட்டேன்றான். அதே மாதிரி இந்த 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 இடமும் டச் பண்ண மாட்டேன்றான். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா பிரேக் அவுட் அவன் அடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல போய் டச் பண்றது கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து போய் டச் பண்றது கிடையாது. ஸோ இப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன தெரியுது, அது இம்பல்சிவ் பிரேக் வந்து பிரேக் அவுட்னு தெரியும். அதுக்கப்புறம் கரெக்டிவ் பிரேக் அவுட்னு வந்து தெரியும். ஸோ கரெக்டிவ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரினா கரெக்டிவ் பிரேக் அவுட் ஆனது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இந்த ஒரு இடத்த வந்து சப்போர்ட்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும். அப்படி பார்த்தா டபுள் பாட்டம் வச்சுட்டு தான் மார்க்கெட் திரும்பும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் வேவ்க்கும் கரெக்டிவ் வேவ்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இது வேணும் உங்களுக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து லைவ் எக்ஸாம்பிளான பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருது. ஸோ ரெண்டு விதமான ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து நான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைனை வந்து நான் எடுத்து இது பண்ணிடுறேன். ஸோ எது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் நான் வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் நம்ம போடுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி, ஏன்னா இது 1 டே சார்ட்ல வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஆனால் வந்து 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கரெக்டாக வந்து வரும். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக வரும். அது இல்லாமல் 1 ஹவர் பிரேக் அவுட்டும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ 1 ஹவரையும் நான் கரெக்டாக தான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த 1 ஹவர்லையும் சரி டெய்லியில் வந்து போய் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து இம்பல்சிவ் பிரேக் அவுட்டா கரெக்டிவ் பிரேக் அவுட்டான்னு பார்க்க போகிறோம். ஸோ இம்பல்சிவ் பிரேக் அவுட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வரணும் இதானே. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல. வேணும்னா நான் வந்து ஒரு சப்போர்ட் வேணா வரையறேன் பாருங்க. ஸோ இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து போய் டச் ஆகல. அப்போ இது வந்து கரெக்டிவ் பிரேக் அவுட். ஸோ அப்போ கரெக்டிவ் பிரேக் அவுட்னா வந்து மார்க்கெட் என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா போய் ப்ரீவியஸ் இந்த ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து போய் டச் பண்ணிட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் பை ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து கரெக்டிவ் வேவ் சொல்றது. ஸோ நீங்கள் வேணா இங்கே வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து இப்போ நான் கரெக்டிவ் வேவ்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ கரெக்டிவ் வேவ்ல இந்த இடத்துல வந்து வரல அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து திருப்பியும் ஒரு டபுள் பாட்டம் வச்சுட்டு தான் திருப்பியும் மேலே வந்து பை ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் பை ட்ரெண்டா இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து திருப்பியும் வந்து ஒரு டபுள் பாட்டம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே பை ட்ரெண்ட் வந்து போகும் அப்படின்றது இது மூலியமா தெரியுது. ஸோ இப்படி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் இல்லைங்க, இது என்ன அப்படின்னா வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அது வந்து இப்போ வந்து நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும். ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களால் எக்ஸ்பர்ட்டாக ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து இது ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூஸாக வந்து பொறுமையாக நிதானமாக தினமும் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பிரைஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் கட்டமைக்கப்பட்டிருக்கு, எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறது, எப்படி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணா பிரைஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இதுக்காக நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து கிளாஸ்லாம் ஒன்றும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது பிரைஸ் ஆக்ஷன் மெயினாக கொஞ்சம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு அதிகமான வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். அடுத்த ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.